தனியார் விடுதியில் 15 வயது சிறுமியை அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த துணை நடிகர் பாரதி கண்ணன் என்பவரும் அவருடைய கூட்டாளியான உளுந்தை ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ரமேஷ் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்கள். சென்னை கோயம்பேட்டில் சிறுமி 15 சிறுமியை தனியார் விடுதியில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் உளுந்தை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கூடிய மற்றும் அவரது நண்பர் துணை நடிகர் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோயம்பேடு தனியார் விடுதியில் 2 மாதத்துக்கு முன்பு 15 வயது சிறுமியை பாலியல் தொழில் ஈடுபடுத்திய வழக்கில் ஆந்திராவை சேர்ந்த சினிமா துணை நடிகை நாகம்மாள் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த வழக்கில் மேலும் பலருக்கு தொடர்பு இருப்பதாக அந்த சிறுமியை விசாரணை செய்த போது தெரிய வந்திருக்கிறது. அந்த சிறுமி மீட்கப்பட்டு காப்பகத்தில் தற்போது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும் நிலையில இந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக நெசப்பாக்கத்தை சேர்ந்த துணை நடிகர் பாரதி கண்ணன் மற்றும் அவரது நண்பரான திருவள்ளூரை சேர்ந்த ரமேஷ் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோயம்பேட்டில் உள்ள ஒரு தனியார் வீட்டில் அடைத்து வைத்து இந்த சிறுமியை பலர் பாலியல் வன்கொடுமை செய்ததும் தெரிய வந்த நிலையில தான் தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பட்டியை கிளப்பு, பேயை காணும் ஆகிய திரைப்படங்கள்ல இந்த பாரதி கண்ணன் என்பவர் துணை நடிகராக நடித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தலைமறைவாக இருந்த அவரை நேற்று தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதே போல ரமேஷை திருவள்ளூர் மாவட்டத்தில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ரமேஷ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறார். 2011ஆம் ஆண்டில் உளுந்தை ஊராட்சி ஒன்றியத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். திமுக பிரமுகர். தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.